சாய்ராம், வெல்கம் டு அவர் சேனல் Salt and Pepper 2020. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் பிஸ்கெட் செய்கிறது பார்க்கலாம். நான் இந்த கிளாஸில் 1.5 கிளாஸு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றரை கிளாஸு சுகர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தண்ணியை ஊற்றலாம். அந்த கிளாஸ்லேயே ஒரு 1 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இந்த சுகரு நல்லா அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு எடுக்கணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் நல்லா கரையணும் அது சுகர். அதில் சவுண்ட் என்ன செஞ்சுட்டு நீங்கள் வீடு செம்ம வாசனை வந்துருக்கு. பிஸ்கெட்டு இன்னைக்கு பிஸ்கெட் செஞ்சேன். அப்பயே வேறு பலகாரம்லாம் செஞ்சுட்டுருக்குறேன் இல்லைங்களா. இல்லை பொங்கல் ஸ்பெஷலா? பொங்கலுக்கு இது மட்டும் தான் பொங்கல் மட்டும் தான் சாப்பிட்ணுமா என்ன? ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமா இருக்குது, அதனால செஞ்சுட்டுருக்குறேன். நான் என்ன ஹெல்ப் பண்ணுமா? பாருங்கள், பிஸ்கெட் கட் பண்ணணும். அப்போ கட் பண்ணி தருவீங்க. இருங்க, இது மிக்ஸ் பண்ணிடுறேன் நான். சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வந்துடுறேன். சுகர் இதில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் இதுக்கு எவ்வளோ கோதுமை மாவு தேவைப்படுமோ அவ்வளோ போட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பண்ணுறோம் இல்லைங்களா, அதே பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம நல்லா எல்லாம் கலந்துக்கலாம். இது செஞ்சுட்டேன், மிக்ஸ் ஆகினே இருக்குது. இப்போ இதில் நம்ம இது நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரத்துக்கு நான் நல்லா எண்ணெய் காய வச்சு இதில் இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா சப்பாத்தி செய்கிற கன்சிஸ்டன்சிக்கு இது பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துன்னு இதை நம்ம தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக இதுக்கு தட்ட தேவையில்லை. நம்ம இது நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது நம்ம ஒரு 2 பக்கமும் திருப்பி கொடுத்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா செவந்துட்டோம். ஷேப்பும் நல்லா கரெக்டாக செவந்து வந்திருக்கு பாருங்கள். எடுத்துருங்க. இது ஆறின பிறகு இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும். எடுத்துடுறேன் இப்போ நான். கோதுமை பிஸ்கெட் இஸ் ரெடி. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது செஞ்சு வச்சுன்னு ஒரு 10 to 15 டேஸ் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு குழந்தைங்களுக்கு கொடுத்துன்னு வரலாம். ஓகே, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.